இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காமெடி பார்த்து சிரிச்சிருப்பாங்க மக்கள், பொதுமக்கள் சிரிச்சிருப்பாங்க. நம்ம வேற ஒரு சோகத்தில் போவோம், வேறு டென்ஷனில் போவோம், அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ தான் நம்மளுக்கு நோண்டுவாங்க. அந்த காமெடி கொஞ்சம் பண்ணி கேட்டேன், காமெடி பண்ணி கேட்பாங்களா? தெரியல வேணே அந்த படத்தில் பார்த்தீங்களா அப்படி பண்ண வேண்டாம் பண்ணுறா உள்ளுக்குள்ளே ஆயிரத்து வேதனைகள் இருக்கும். ஆனால் பப்ளிக் தெரியாது நம்மளைய. அப்போ நோண்டுவோம். நம்ம கோபத்தையும் காட்ட முடியாது. கோபத்தை காட்ட உங்களை அப்படி கேட்டிருக்காங்களா? நிறைய நடந்திருக்கு சார், எல்லாருக்குமே நடந்திருக்கு சார். அது சமூகம் கூட எங்களை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஆனால் இந்த ஒர்க் ஸ்டேஷனில் தான் நம்மளை பிரித்து பார்க்குறதேண்ணா. முக்காசி எங்கே ஒர்க் பண்ணுறோம், யாருக்கு சின்சியராக இருக்குமோ அவங்க தான் நம்மளை கொஞ்சம் பிரித்து பார்ப்பாங்கண்ணா. இப்போ ஒரு ஹீரோ வராரு, ஒரு ஹீரோ வராரு, சீரியல் ஹீரோ வரா, அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. காமெடியன் வரும்போது அவங்கள ஒரு, அதாவது டேக்கன் ஃபார் கிராண்டட்னு இருக்கும். அவன் தானே. இப்போ நம்ம மைக் போட்டு எல்லாம் ரெடியாக இருப்போம். ஒரு நிமிஷம், அவர் கிளம்பணுமா, அவர் போயிட்டு நானும் அதே வீட்டுக்கு தான் போகணும், நானும் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும், நானும் என் குழந்தை கூட அதில் அவர் வந்துட்டு போகணும் அப்படின்வாங்க. ஸோ வெளியில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் பார்க்குறாங்கண்ணா. உள்ள அந்த ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்குது. அண்ணன் சொல்கிற மாதிரி தான் அந்த ஏற்றத்தாழ்வு எக்கச்சக்கமாக இருக்குது. இது காமெடியன்ஸுக்கு மெயினாக இருக்குன்றது ஒரு உண்மையான விஷயம். ஓகே, இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதி